ஒரு பொண்ணு அழகா தந்து விளையாடிட்டே இருக்கும்போது யம தர்மா அங்க தந்து வரான். அங்க வந்து அந்த குழந்தையோட உயிரை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா பார்க்கும்போது அந்த கத்தியும் தந்து உடஞ்சிருது. இந்த குழந்தை திரும்பி பார்த்து கத்தி உடஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு அதை தொடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது தூள் தூளா தந்து அந்த கத்தியும் தந்து போயிடுது. அந்த யம தர்ம செம்ம காண்டான்னு தந்தாயிடலாம். உடனே அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நான் உங்களை இட்டுன்னு போற இடத்துக்கு அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இட்டுன்னு தந்து போகுது. அவங்க 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது ஏகப்பட்ட விஷயம் தந்து பார்த்தா பேசிக்கிறாங்க. சாவுனா என்ன, வாழ்வுனா என்ன, ஏகப்பட்ட விஷயம் தந்து அந்த குழந்தை தந்து கேள்வி கேட்க, இவரும் பொறுமையா தந்து பதில் சொல்லிட்டு தந்து கூட்டிட்டு தந்து போறாரு. இவங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரை வண்டி இவங்கள கிராஸ் பண்ணி தந்து பார்த்தீங்கன்னா போகும். அதையும் தாண்டி ஒரு கோயில் மாரியும் தந்து இருக்கும். அதுக்குள்ள போறாங்க. பார்த்தா ஒரு சிலை வந்து ஒரு கத்திய வந்து புடிச்சு வச்சுக்கிற மாரி தந்து இருக்கு. இந்த யமதர்மன் போய் தந்து அத போய் தந்து தொடுறாரு. தொட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பழைய கத்தி மாரியே தந்து ஆயிடுது. உடனே இந்த குழந்தைய தந்து சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு தந்து பார்க்கும்போது, அவர் என்ன நினைச்சாருன்னு தந்தது தெரியல. திடீர்னு சரிம்மா நீ போ, நீ உயிரோடவே இரு. நான் உன்ன இந்த தடவ தந்து உன் உயிரை நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி தந்து அமுச்சு தந்து வச்சிடறாரு. அந்த குழந்தை செம்ம ஹாப்பியா தந்து அங்கன்னு தந்து போகுது. வெளில போயிட்டு அந்த குழந்தை தந்து செம்மையா தந்து கத்துது. என்னடான்னு பார்த்தா அந்த குதிரை வண்டி தந்து இருக்குல்ல, அதுல அடிப்பட்ட அந்த குழந்தை செத்து தந்து போயிடுது. அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு தந்து நரகத்துக்கு தந்து இட்டுன்னு போயிடுறாரு.